கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம். பெப்பர் போட்டாச்சு, மறுபடியும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்ப ரவுண்டான பாத்திரத்துல சுத்தி எண்ணெய் தேய்ச்சி வைக்கலாம். இப்ப அந்த பாத்திரத்துல கலக்கி வச்ச முட்டையை ஊத்திக்கலாம். கடாயை காய வச்சு அதுல தண்ணியை ஊத்திக்கலாம். தேவையான தண்ணி ஊத்தின பிறகு அதுல ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை ஊத்தி வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதை மூடி போட்டு மூடிக்கலாம். அதுக்கு மேல கடாயும் மூடிக்கலாம். 65க்கு மசாலா ரெடி பண்ணி பவுடர் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் கொஞ்சம், பெப்பர் காரமா போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் போட்டாச்சு. கடைசியா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி 65க்கு தேவையான அளவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு வரணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச முட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கத்திய விட்டோம், ஒட்டவே இல்லை. எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. கத்திய சைடுல விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுக்கலாம். அப்பதான் ஈஸியா வரும். பாருங்க, நல்ல ஷேப்ல வந்திருக்கு. இப்போ இதை பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து மாவுல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1/4 மணி நேரம் ஊற விட்டுறலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு பீஸா போட்டு எடுத்துக்கலாம். இதை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா கிறிஸ்பியா ப்ளஃபியா பாருங்க. நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். முட்டை 65 ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா கமகமன்னு இருக்கு. சாப்பிட போறோம். சூடா இருக்கு, முடியல, கொதிக்குது. நல்லா இருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு